இந்தியாவின் தலைமை முஃப்தி மதிப்புக்குரிய ஏபி உஸ்தாத் அவர்களை வரவேற்று வாழ்த்த துபாயில் ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவிற்கு நண்பர்கள் நாங்கள் சென்றிருந்தோம். வாகனங்களை நிறுத்த போதுமான இடவசதி, வந்து சேரும் பார்வையாளர்களை வரவேற்று அவர்கள் அமர்வதற்கான வசதி, பெண்களுக்கென்று தனி இடம், இவை அனைத்தையும் சரிவர ஒழுங்கமைக்க உதவும் துபாய் போலீஸ் என்று கணக்கச்சிதமாக விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர். ஏறத்தாழ 5000 பேர் வரை இந்த விழாவிற்கு வந்திருக்கலாம் என்பதற்கு வந்திருந்தவர்கள் அணிந்திருந்த தொப்பியே சாட்சி. அல் குர்ஆன் ஆயத்தை ஓதி ஆரம்பிக்கப்பட்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் தேசிய கீதம் பாடப்பட்டு விழாவை தொடங்கியிருந்தனர். அதைத் தொடர்ந்து கேரளாவைச் சேர்ந்த நாசிப் என்ற சிறுவன் பல மொழிகளை சேர்த்து ஒரு இஸ்லாமிய பாடலை பாடியிருந்தார். அவர் பாடத் தொடங்கியதும் அமர்ந்திருந்த பார்வையாளர்கள் அனைவரையும் ஒரு கணம் அமைதியாக்கி மெய் சிலிர்க்க வைத்தது. பின்பு ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அரசு அதிகாரிகள் உரையாற்றி இருந்தனர். அதைத் தொடர்ந்து மதிப்புக்குரிய ஏபி உஸ்தாத் அவர்கள் அரபு, அதன் பின்னர் மலையாள மொழியில் பிரசங்கம் செய்திருந்தார். വലിയ റഹ്മത്ത് കാണിക്കുന്ന, സ്നേഹം കാണിക്കുന്ന, കാരുണ്യം കാണിക്കുന്ന ആളായിരുന്നു നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം. തങ്ങളെന്ന് പരിശുദ്ധ ഖുർആൻ പഠിപ്പിച്ചിട്ട് ആ നബിതങ്ങളെ ബഹുമാനിക്കാനാണ് அல்லாஹ் நம்மோடு கல்பித்தது. இறுதியாக சர்வதேச சகிப்புத்தன்மைக்கான விருது வழங்கப்பட்டது மதிப்புக்குரிய ஏபி உஸ்தாத் அவர்களுக்கு. இந்திய நாட்டின் முஃப்தியை துபாயிற்கு அழைத்து இந்திய மக்கள் ஒன்று கூடி வரவேற்று பாராட்ட அவ்வளவு முக்கியத்துவம் இவருக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டால் இருக்கிறது. அதில் ஒன்று, யமன் நாட்டில் தாதியராக வேலை செய்த இந்தியாவின் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த நிமிஷ பிரியா என்ற பெண்ணுக்கு யமன் நாட்டு அரசு ஏதோ ஒரு வழக்கிற்கு தூக்கு தண்டனை தீர்ப்பை வழங்கியிருந்தனர். இதனால் தூக்கு தண்டனையை இல்லாமல் செய்ய நிமிஷ பிரியாவின் தாயும் குடும்பமும் எவ்வளவு முயற்சி செய்தும், ஏன் இந்திய மத்திய அரசு வரை சென்றும் தோல்வியிலேயே முடிந்து போனதை தட்டி எழுப்பி தான் முன்னின்று யமன் அரசுடன் கலந்துரையாடி தூக்கு மேடைக்கு செல்ல இருந்த நிமிஷ பிரியாவின் இறுதி நிமிஷங்களில் அவரை காப்பாற்றி இப்போதைக்கு தூக்கு தண்டனையை ஒத்திவைக்க காரணமாக இருந்தவர் இவர்தான். இவரை வாழ்த்தாமல் யாரை வாழ்த்துவது?